அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான நிறைய கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம் அப்டேட் வந்து மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெறணுன்றதுக்காக நிறைய ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துட்டு வராங்க. அதே போல தான் இந்த வீடியோவிலையும் நம்ம ஒரு மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக ஒரு ஸ்கீம் பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் பார்த்தது உண்மைதாங்க. என்னன்னா, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து தலைவிகளுக்கும் 5000 ரூபாய் பரிசு தொகையாக தீபாவளி பரிசாக வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 5000 ரூபாய் தீபாவளி பரிசுக்காக டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், அதே மாதிரி யார் யாரெல்லாம் இதில் பயன்பெறலாம், எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், எப்போலேருந்து இதுக்கான டோக்கன் வழங்கணும், ஸோ அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க, எல்லா தகவலும் இந்த ஒரு வீடியோவா முழுமையாக தெளிவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், காண்டக்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நமது வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராக கவர்மெண்டோட அப்டேட் ஸ்கீம் வீடியோஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான தெளிவான வீடியோவாக தெளிவான ஸ்கீம் அப்டேட்டை பார்க்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. அதே போல ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டு மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. இது எல்லாருக்குமே தெரியும் தாங்க. மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் 1000 ரூபாய் அவரவர்களுடைய அக்கௌண்ட்ல வந்து வரவு வைக்கப்பட்டு வருது. அதை தொடர்ந்து அதையும் சேர்த்து தான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு தான் செயல்படுத்தினாங்க. ஸோ அதே போல தான் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வராங்க. இன்னமும் நிறைய ஸ்கீமும் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, இதோட பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தீபாவளி பரிசு எல்லாரும் இந்த அப்டேட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர நாளன்று தீபாவளி அன்று நாட்டு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருப்பதாக அறிவித்திருந்தார். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா,
ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்திருந்தார். அதாவது 28% இருந்த ஜிஎஸ்டி அறிவிப்பானது இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மீண்டும் முடிவு செய்துள்ளங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் கிட்டத்தட்ட 10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் மக்கள். இந்த தமிழக ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கக்கூடிய இந்த தீபாவளி பரிசு தொகை வாங்குவதற்காக டோக்கன் எப்போ வழங்குவாங்கன்றதுக்காக அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி ரூபாய் 5000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அரசு தரப்பிலிருந்து இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்காங்க. சரிங்களா? இது வந்தது உண்மையான ஸ்கீம் அப்டேட் தாங்க. இந்த ஸ்கீம் வரக்கூடிய 25ஆம் தேதியில் இன்னும் ஒரு சில தினங்கள்ல அனைத்து ரேஷன் கடைகளிலும் இதற்கான டோக்கன் விநியோகம் செய்வாங்க. எல்லாரும் இந்த டோக்கனை வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.